சிலுவையின் நிழலின் சில நிமிடங்கள் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆதியாகமம் 21 22 இப்படியாக சொல்கிறது. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமல்ல, இன்றைக்கும் இதை பார்த்துக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, இதோ உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களும் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுமில்லை, உன்னை கைவிடுமில்லைன்னு சொன்ன ஆண்டவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல அபிமெலேக்கு சொல்கிறத பாருங்க, நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவன்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற அந்த தேசத்துக்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படிங்கிறான். பாருங்க, எந்த அளவுக்கு அந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணால் எல்லாமே நடக்கும், நீ எங்களுக்கு தயவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ராஜாக்கள் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கே தயவு செய்யும்படியாக ஆபிரகாம்கிட்ட போய் கேட்குறாங்க. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால் எந்த சத்துருக்கெல்லாம் அவனுக்கு விரதமாக எழுமினாங்களோ, அவனை ஓட ஓட விரட்டினாங்களோ, கடைசியில் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு விரதமாக எதுவும் பண்ணிடாத, நீ ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறான்னு நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், நீங்கள் எதெல்லாம் தடைப்பட்ட காரியங்கள் இருக்கிறதோ அதில் என்னெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ எல்லா காரியத்திலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். திருமணத்துக்காக நீங்கள் வரம் பார்த்து கொண்டிருக்கலாம், வீடு கட்டுறதுக்காக இடம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். தேவனாய கர்த்தர் நீ செய்கிற வேலைகள் எல்லாத்திலும் அவர் உங்களோடு கொண்டு அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணிய முடியாத அதிர்ஷ்டம் செய்கிற தேவன். அவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். பிரியமான இதை பார்த்துக்கூட உங்களோட வாழ்க்கையிலும் கூட நீங்கள் செய்கிற எந்த காரியம், சின்ன தொழிலாக இருக்கலாம், பெரிய தொழிலாக இருக்கலாம், ஏன் இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கலாம், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள் வேலைகள் எல்லாத்திலும் அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.